வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாங்கள் வரிசை மாற்றமும் சேர்மானமும் என்ற பாடம், இணைந்த கணிதத்தில் உள்ள ஒரு பாடம், வரிசை மாற்றமும் சேர்மானம். இந்த பாடத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் உள்ள சில அடிப்படையான தேவையான சில விடயம். முதலாவது விடயம் காரணிய குறிப்பீடு. இங்கே கவனிங்க பிள்ளைகளே. காரணிய குறிப்பீடு என்றா ஃபேக்டோரியல் நோட்டேஷன். சரியா? இப்போ எண் வந்து ஒரு நேர்நிறைவன். எண் வந்து ஒரு நேர்நிறைவனாக இருக்க என் ஃபேக்டோரியல், இது ஒரு குறியீடு, என் ஃபேக்டோரியல். இப்போ இதன் கருத்து என்னென்னா, ஒன்றில் இருந்து எண் வரையுள்ள எல்லா நேர் நிறைவன்களின் பெருக்கம். ஒன்றில் இருந்து எண் வரையுள்ள எல்லா நேர் நிறைவன்களின் பெருக்கம். இதை நாங்கள் எழுதேக்க முதல் எண்ணி எழுதி பிறகு n-1 அப்படியே எழுதி 3, 2, 1. இந்த கூடின நம்பரில் இருந்து குறைஞ்ச நம்பருக்கு இப்படி எழுதி கொண்டு போகிறது ஒரு வளமை. இதால் சில அனுகூலங்கள் இருக்குது, அதுக்காக இப்படி எழுதுறது. சரிதான்? இதுதான் என் ஃபேக்டோரியல். என் ஃபேக்டோரியலுக்குரிய அந்த குறியீடுண்டா என்ன? இதோட சைவர் ஃபேக்டோரியல் என்றது உண்டு எனவும் வரையறுக்கப்படும். சரியா பிள்ளைகளே? ரைட். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். 4 ஃபேக்டோரியல் என்றா 4ல் இருந்து குறைச்சி கொண்டு போகணும். 4 ஃபேக்டோரியல் என்றா 4ல் இருந்து குறைச்சி கொண்டு போகணும். 4 தர 3 தர 2 தர 1, அப்போ 24. அப்போ 4 ஃபேக்டோரியல் என்றா 24. 5 ஃபேக்டோரியல் என்றா 5 ஃபேக்டோரியல் என்றா 5 தர 4 தர 3 தர 2 தர 1. இந்த 5 தர 4 தர 3 தர 2 தர 1 4 ஃபேக்டோரியல் என்று எழுதலாம். அப்போ 5 தர 4 ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியும். 5 தர 24 120. சரியா பிள்ளைகளே? சரி. இப்போ முதல் நாங்கள் பார்த்த விடயம் காரணிய குறிப்பீடு, ஃபேக்டோரியல் நோட்டேஷன். சரியா? ரைட். அப்போ இனி அடுத்ததாக நாங்கள் வரிசை மாற்றம் என்றா என்னென்று பார்ப்போம். ரைட். இங்கே கவனிங்க பிள்ளைகளே. வரிசை மாற்றம். தரப்பட்ட பொருட்களை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ எடுத்து பெறப்படும் வேறு வேறான வரிசைகள் அல்லாட்டி ஒழுங்குகள் வரிசை மாற்றம் என்று சொல்லுவோம். இப்போ எங்கள்கிட்ட ஏபிசி என்ற 3 எழுத்துக்கள் இருக்கு. எங்கள்கிட்ட ஏபிசி என்ற 3 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 3 எழுத்துக்களில் 3ஐயும் எடுத்து முதலாவதா ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி, இப்படி ஒரு ஒழுங்கில் எழுதலாம். அல்லாட்டி முதலாவது ஏ, சி, பி, இதே மாதிரி பியை முதலாவதாக எழுதி பிஏசி, பிசிஏ, சிஏபி, சிபிஏ, இப்படி வேறு வேறு ஒழுங்கில் எழுதலாம். இப்படி எழுதுகிற ஒவ்வொன்றையும் சொல்கிறது வரிசை மாற்றம். இது ஒரு வரிசை மாற்றம், இது இன்னொரு வரிசை மாற்றம். இப்படி இந்த ஒவ்வொன்றையும் சொல்கிறது வரிசை மாற்றங்கள். சரியா? வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கைண்டா இதில் 6 கிடக்கு. அது வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை.
இது நாங்கள் பார்த்தது ஏ பி சி என்ற 3 எழுத்துக்களில் தடவைக்கு 2 எழுத்துக்களை எடுத்து செய்யப்பட்ட வரிசை மாற்றங்கள். இப்போ ஏபிசி என்ற 3 எழுத்துக்களில் தடவைக்கு 2, இதில் எல்லா எழுத்தையும் எடுத்துறாங்க. எல்லா எழுத்துக்களும் இதில் எடுத்துறாங்க. இங்கே தடவைக்கு 2, தடவைக்கு 2, தடவைக்கு 2 வீதம் எடுத்து செய்யப்படும் வரிசை மாற்றங்கள். இப்போ ஏபிசியில் ஏயையும் பியையும் எடுத்தால் ஏ முதல் அடுத்தது பி இப்படி எழுதலாம். பியையும் முன்னுக்கு ஏ அடுத்ததா இப்படியும் எழுதலாம். பியையும் சியையும் எடுத்தால் பிசி சிபி, சியையும் ஏயையும் எடுத்தால் சிஏ ஏசி இப்படி எழுதலாம். அப்போ இது ஒவ்வொன்றும் வரிசை மாற்றம். ஏபிசி என்ற 3 எழுத்துக்களில் தடவைக்கு 2 எழுத்துக்கள் வீதம் எடுத்து செய்யப்படும் வரிசை மாற்றங்கள். சரியா? அப்போ இதிலையும் 6 தான் வருது. வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை 6. சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் ஒரு அடிப்படை கோட்பாடு பார்க்க போகிறோம். சரிதானே? இந்த அடிப்படை கோட்பாடு இங்கே பாருங்க. அடிப்படை கோட்பாடு. இந்த அடிப்படை கோட்பாட்டில் 2 விதமான கோட்பாடு இருக்கு. ஒன்று கூட்டல் கோட்பாடு, மற்றது பெருக்கல் கோட்பாடு. ஒன்று கூட்டல் கோட்பாடு, மற்றது பெருக்கல் கோட்பாடு. இதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். இப்போ எங்கள்கிட்ட ஏபிசி என்ற 3 ஆங்கில எழுத்துக்களும் ஆனா ஆவண்ணா என்ற 2 தமிழ் எழுத்துக்களும் இருக்கு. இப்போ முதலாவதாக நான் கேட்குறேன், இந்த ஏபிசி என்ற 3 ஆங்கில எழுத்துக்களில் ஒரு எழுத்தை அல்லது ஆனா ஆவண்ணாண்ட தமிழ் எழுத்துக்களில் ஒரு எழுத்தை தெரிகிற வழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 2வதாக கேட்குறேன் ஒரு கேள்வி, இந்த ஏபிசி என்ற 3 ஆங்கில எழுத்துக்களில் ஒரு எழுத்தையும் ஆனா ஆவண்ணாண்ட 2 தமிழ் எழுத்துக்களில் ஒரு எழுத்தையும் தெரியும் வழிகளின் எண்ணிக்கை. சரி, ஏபிசி என்ற 3 ஆங்கில எழுத்து இருக்கு, அதில் ஒரு எழுத்தை தெரிகிறதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம், சி எடுக்கலாம். 3 வழி இருக்கு. அப்போ இதுக்கு 3 வழி இருக்கு. ஆங்கில எழுத்தில் ஒரு எழுத்து எடுக்கிறதுக்கு 3 வழி. இதே மாதிரி 2 தமிழ் எழுத்தில் ஒரு தமிழ் எழுத்து எடுக்கிறதுக்கு ஆனாவே எடுக்கலாம், ஆவண்ணாவே எடுக்கலாம். 2 வழி இருக்கு. இதுக்கு 2 வழி இருக்கு. இதிலே ஒரு எழுத்து, தமிழ் எழுத்தில் ஒரு எழுத்து, ஏபிசியில் ஒரு எழுத்து அல்லது ஆனா ஆவண்ணாவில் ஒரு எழுத்தை எடுக்கிற வழிகள் 3 கூட்டப்படும். உங்களுக்கு தெரியும், சுருக்கமாக சொன்னால் இந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்து எடுக்கிறது, அப்போ ஒரு வழி. சரி, 5 எழுத்து ஒரு எழுக்கிறேன்டா 5 வழி, 3 5 வழி. இப்போ 5 வழி. இது கூட்டல் கோட்பாடு. அல்லதண்டு வந்தால் கூட்டணும். 3 ஆங்கில எழுத்தில் ஒரு எழுத்து அல்லது ஆனா ஆவண்ணாண்ட தமிழ் எழுத்தில் ஒரு எழுத்து அல்லதண்டு வந்தால் கூட்டணும். அடுத்ததாக கேட்டேன் நான், 3 ஆங்கில எழுத்துக்களில் ஒரு எழுத்தையும் கவனிங்க,
ஆனா ஆவன்னாண்ட 2 தமிழ் எழுத்துக்களில் ஒரு எழுத்தையும் எடுக்கும் வழிகளில் இஞ்ச ஒரு எழுத்து எடுக்கிறதுக்கு 3 வழி, இஞ்ச ஒரு எழுத்து எடுக்கிறதுக்கு 2 வழி. அப்போ இஞ்ச ஒரு எழுத்தையும் இஞ்ச ஒரு எழுத்தையும் எடுக்கிறது 3 தர 2 வழி. இதுதான் கூட்டல் கோட்பாடும் பெருக்கல் கோட்பாடும். சரிதானே? அப்போ கவனிங்க பிள்ளைகளே, அல்லதண்டு வந்தால் கூட்டணும், என்றா பெருக்கணும். சரிதானே? ஓரண்டா கூட்டணும், அண்டண்டா பெருக்கணும். சரியா பிள்ளைகளே? ரைட். இப்போ நாங்கள் உதாரணம் 1க்கு போவோம். சரியா? இதை கவனிங்க. ஒரு உதாரணம் 1. உதாரணம் 1. ஏபிசி என்னும் 3 ஆங்கில எழுத்துக்கள். சரிதானே? ரைட். இதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். இதுதான் அந்த உதாரணம் 1ல் உள்ள முதலாவது, இது 2வது. சரிதானே? ரைட். அப்போ அடுத்ததாக நாங்கள் உதாரணம் 2க்கு போவோம். இது நாங்கள் பார்த்துட்டோம். உதாரணம் 2. கவனிங்க பிள்ளைகளே, ஓர் இலக்கத்தை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி 1, 3, 5, 6 ஆகிய 4 இலக்கங்களில் இருந்து 3 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? சரிதானே? இப்போ 1, 3, 5, 6 எங்கள்கிட்ட இருக்கிற இலக்கம் 1, 3, 5, 6. இதில் ஒரு இலக்கத்தை ஒரு தடவை தான் பாவிக்கணும், 2 தடவை பாவிக்கலாது. 3 இலக்கங்கள் இத்தனை உருவாக்கலாம். இப்போ உதாரணமாக 135, 356. இப்போ ஒரு இலக்கம் ஒரு தடவை தான் பாவிச்சிருக்கு. இப்போ உதாரணமாக 111 அது ஒன்றண்ட இலக்கம் 3 தடவை பாவிச்சிருக்கு. அப்படி இல்லை, ஒரு இலக்கத்தை ஒரு தடவை தான் பாவிச்சு இப்படி எத்தனை இலக்கங்களை உருவாக்கலாம்? இதுதான் கேள்வி. இப்படி எத்தனை இலக்கங்களை உருவாக்கலாம்? இதுதான் கேள்வி. சரி, அப்போ இதுக்கு நான் என்ன செய்யறேன்டா, இப்படி ஒரு 3 பெட்டி போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இது 1ஆம் இடம், இது 10ஆம் இடம், இது 100ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம். 1ஆம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை எத்தனை வழி இருக்கு? இந்த 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எனக்கு எத்தனை வழி இருக்கு? சரிதான், எத்தனை வழி இருக்கு? இப்போ உங்களுக்கு தெரியும், 1 இலக்கத்தை கொண்டே போடலாம், 3 இலக்கத்தை போடலாம், 5 இலக்கத்தை போடலாம், 6 இலக்கத்தை போடலாம். அப்போ 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 4 வழி இருக்கு. இந்த 4 வழியில் ஏதோ ஒரு வழியை பாவிச்சு, அப்போ ஏதோ ஒரு இலக்கத்தை நிரப்பியாச்சு 1ஆம் இடத்தில். 1ஆம் இடத்தை நிரப்பினா பிறகு 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கு? 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரு இலக்கத்தை திரும்ப பாவிக்கலாது. ஆகவே 1ஆம் இடத்தில் நிரப்பின இலக்கத்தை நீங்கள் 10ஆம் இடத்தில் திருப்ப நிரப்பலாது. அப்போ இருக்கிற இலக்கங்களில் அது இந்த இலக்கம் என்று தெரியாது, ஒரு இலக்கம் போயிட்டுது. அப்போ இப்போ இருக்கிற இலக்கங்களில் சரிதானே 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 3 இலக்கம் இருக்குது. ஆகவே 3 வழிகள் இருக்கும், ஒரு வழி குறையும். இப்போ 1ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் நிரப்பியாச்சு. 100ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? ஏற்கனவே 1ஆம் இடம் 10ஆம் இடம் நிரப்பின வழியாக 2 இலக்கம் போயிடும். ஆகவே மிச்சமாக இருக்கிறது 2 இலக்கம். ஆகவே 100ஆம் இடத்தை நிரப்புற வழிகளின் எண்ணிக்கை 2. அடிப்படை கோட்பாடு 3 இடங்களையும் நிரப்புற வழிகளின் எண்ணிக்கை 3 இடங்களையும் நிரப்பும் வழிகள் உங்களுக்கு தெரியும், கூட்டுப்படாது பெருக்கப்படும். 4 தர
3 தர 2. அப்போ 24 வழிகள் இருக்கு. ஆகவே 24 எண்கள் உருவாக்கலாம். இப்படி நீங்கள் 24 எண்களை எழுதலாம். நீங்கள் வீட்டை எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தா வேறு வேறு எண்களாக 24 எண்கள் வரும். சரியா? அப்போ இது உதாரணம் 2. சரியா பிள்ளைகளே? ரைட். அப்போ அடுத்ததாக நாங்கள் உதாரணம் 3க்கு போவோம். சரியா? இந்த உதாரணம் 3 ஒருக்கா பாருங்க பிள்ளைகளே. 1, 2, 3, 5, 6 ஆகிய 5 இலக்கங்களை பயன்படுத்தி வேறு வேறான இலக்கங்களை கொண்ட 3 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? இவற்றுள் 1, 2 ஆரம்பிக்கும் எண்கள் எத்தனை? 2 இரட்டு எண்கள் எத்தனை? சரி, அப்போ இருக்கிற இலக்கங்கள் 1, 2, 3, 5, 6. 1, 2, 3, 5, 6 இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற இலக்கங்கள். சரியா? 3 இலக்க எண்களை உருவாக்கணும். மற்றது வேறு வேறான இலக்கங்களை கொண்ட, அப்போ ஒரு இலக்கத்தை திருப்ப பாவிக்கலாம். 3 இலக்க எண்களை உருவாக்கணும். இப்போ முதல் செய்த மாதிரித்தான் 123, 235 இப்படித்தான் நம்பர் வரணும். ஒரு இலக்கம் திருப்ப வரையலாம். 3 இலக்க எண்கள். சரி, முதலாவது கேட்டு கிடக்கு இலக்கம் இல்லாத ஒரு கேள்வி. 3 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? இது முதல் செய்த மாதிரி தான். இது 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 5 வழி இருக்கு. 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 5 வழி இருக்கு. அப்போ 1ஆம் இடத்தை நிரப்பினா பிறகு 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 1ஆம் இடத்தில் போட்ட இலக்கத்தை திருப்ப 10ஆம் இடத்தில் போட இயலாது. அப்போ ஒரு இலக்கம் குறைய போகுது. ஆகவே 4 வழி இருக்கும். இப்போ இந்த 100ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 1ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் நிரப்பின இலக்கங்களை தவிர சரிதான் எஞ்சிய இலக்கம் 3 இலக்கங்கள் இருக்கும். அப்போ 3 வழிகள் இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும் 60 எண்களை நாங்கள் உருவாக்கலாம். சரியா? இப்படி மொத்தமாக 60 எண்களை உருவாக்கலாம். சரியா? ரைட். இப்போ முதலாவது கேள்வி, 2இல் ஆரம்பிக்கும் எண்கள் எத்தனை? அப்போ முதலாவது கேள்வி, 2இல் ஆரம்பிக்கும் எண்கள் எத்தனை? இப்போ இந்த 60 எண்கள் இங்கே பாருங்க. இதில் 1, 2ல் தொடங்கும். இதே மாதிரி எத்தனை எண்கள் 2இல் ஆரம்பிக்கும்? சரி, இப்போ நான் என்ன செய்வோம்டா, இப்போ இதையும் நீங்கள் முதல்ல நிரப்பலாம். 1ஆம் இடத்தை தான் முதல் நிரப்பணுமென்று கட்டாயம் இல்லை. நீங்கள் இதையும் நிரப்பலாம். நான் இங்கே முதல் 100ஆம் இடத்தை நிரப்புறேன். 100ஆம் இடத்தை நிரப்பும் வழிகள் உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை பார்த்தா தெரியும். 2இல் ஆரம்பிக்கும் எண்கள். இப்போ 100ஆம் இடத்தில் 2 தான் இருக்கலாம், வேற இருக்கலாம். அப்போ 100ஆம் இடத்தை எத்தனை வழிகளால் நிரப்பலாம்? 2ஆல் மட்டும்தான் நிரப்பலாம். அப்போ ஒரே ஒரு வழி தான் கிடக்கு. சரி, 100ஆம் இடத்தை நிரப்பியாச்சு. இப்போ 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரு 2 இலக்கம் போட்டுது. அப்போ மிச்சம் 4 இலக்கங்கள் இருக்கு. ஆகவே 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 4 வழி இருக்கு. 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 4 வழி. இதே மாதிரி 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 3 வழி இருக்கு. அப்போ 3 இடங்களையும் நிரப்புறதுக்கு 3 இடங்களையும் நிரப்பும் வழிகள் பெருக்கப்படும். அப்போ 24 வழிகள் இருக்கு. ஆகவே 24 எண்களை நாங்கள் உருவாக்கலாம். இதில் ஒரு
இந்த 100ஆம் இடத்தை நிரப்புற வழிகள் உண்டு. 100ஆம் இடத்துல 2ஐத்தான் நிரப்பலாம். அப்போ 100ஆம் இடத்தை நிரப்புற வழிகள், அப்போ இதில் பிள்ளைகள் எங்க கவனிங்க, இப்போ இதில் ஒன்று தான் வரும். ரெண்டண்ட இலக்கத்தை நிரப்புற வழிகள் உண்டு. ஆகவே அப்போ இதில் ஒன்று வந்தால் 12 வரும். சரியா? ஆகவே 2ல் ஆரம்பிக்கிற எண்களின் எண்ணிக்கை 12. நீங்கள் எழுதினீங்களா 12 எண்கள் தான் வரும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி, 2வது கேள்வியை பாருங்கோ. இரட்டு எண்கள் எத்தனை? இந்த இதில் எத்தனை இரட்டு எண்கள் என்று இருக்கு கேட்டு கிடக்கு. சரிதானே? இரட்டு எண்ணண்டா என்ன? ஒரு இலக்கம் இரட்டு எண்ணண்டா இறுதி இலக்கம் ரெட்டியாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் எங்களோட விரும்பின ஓர்டரில் நிரப்பலாம். முதல் 1ஆம் இடத்தை தான் நிரப்போம். அப்படி இல்லாட்டி என்ன பிரச்சனை வருதுன்னு பிறகு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் இங்கே இந்த 2வது பாருங்கோ. நாங்கள் முதல்ல 1ஆம் இடத்தை நிரப்புவோம், பிறகு 10ஆம் இடத்தை நிரப்புவோம், பிறகு 100ஆம் இடத்தை நிரப்புவோம். சரியா? சரி, இங்கே பாருங்க. 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கு? ரெட்டு எண்ணண்டா இறுதி இலக்கம் ரெட்டையாக இருக்கும். அப்போ இறுதி இலக்கம் ரெட்டையாக இருக்கணுமெண்டா 2 நிரப்பலாம், 6 நிரப்பலாம். 2 வழி தான் இருக்கு. 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 2 வழி இருக்கு. சரியா? ரைட். அந்த 2 வழியில் ஏதோ ஒரு வழியை பாவிச்சு 1ஆம் இடத்தை நிரப்பியாச்சு. நிரப்பினா பிறகு 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு இலக்கம் குறைய போது. ஆகவே 4 வழி இருக்கு. 1ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை நிரப்பினா பிறகு 100ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 3 வழி இருக்கு. ஆகவே 3 இடங்களையும் நிரப்புறதுக்கு 2 தர 4 தர 3 24 வழிகள் இருக்கு. ஆகவே 24 எண்களை நாங்கள் உருவாக்கலாம். இப்போ இதில் நான் முதலே சொன்னான், ஏன் நாங்கள் 100ஆம் இடத்தை முதல் நிரப்பியிருந்தால் இன்னும் பிரச்சனை வரும். இப்போ இதில் இங்கே பாருங்க, நாங்கள் முதல்ல 100ஆம் இடத்தை நிரப்பியிருந்தால் 100ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? சரி, இந்த இலக்கத்தையும் போடலாம், 5 வழி இருக்கும். சரி, 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு 100ஆம் இடத்தை நிரப்பின இலக்கத்தை நாங்கள் 10ஆம் இடத்துல போடலாம். 1 குறையும், 4. இப்போ 1ஆம் இடத்துக்கு போகும். இப்போ 1ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? 2 சொல்லலாம். ஏன்? ரெட்டை இலக்கங்கள் இந்த 100ஆம் 10ஆம் இடங்களில் நிரப்பப்பட்டிருந்தால் சரிதான். மிஞ்சினதில் எத்தனை ரெட்டை இலக்கம் என்று தெரியாது. 2ஐ நிரப்பியிருந்தால் மிச்சமாக இருக்கிற இலக்கங்களில் ரெட்டையே இருக்காது. ஒரு இலக்கம் நிரப்பியிருந்தால் மிச்சமாக இருக்கிற இலக்கங்களில் ஒரு ரெட்டை தான் இருக்கும். நிரப்பாட்டி 2 ரெட்டை எண் மிச்சமாக இருக்கும். அப்போ 2 வழி என்று வரும். அப்போ இதை நாங்கள் இப்போ நிரப்பிலாமல் கிடக்கு. சரியா? ஆகவே இப்படியான இடத்துல நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி முதல் நாங்கள் 1ஆம் இடத்தை தெரிஞ்சிருக்கிறோம், பிறகு 10ஆம் இடம், பிறகு 100ஆம் இடத்தை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? ரைட். அடுத்த உதாரணம் 4 ஒருக்கா கவனிங்க பிள்ளைகளே. உதாரணம் 4. 1 2 3 4 5 ஆகிய 5 இலக்கங்களை பயன்படுத்தி 1 2 3 4 5 ஆகிய 5 இலக்கங்களை பயன்படுத்தி வேறு வேறான இலக்கங்களை கொண்ட 4 இலக்க எண்கள் உருவாக்கப்படுகின்றன. 1 2 3 4 5 ஆகிய 5 இலக்கங்களை பயன்படுத்தி வேறு வேறான இலக்கங்களை கொண்ட 4 இலக்க எண்கள் உருவாக்கப்படுகின்றன. சரி, இவற்றுள் முதலாவது கேட்டு கிடக்கு 3ஆல் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை. ரைட், பிள்ளை எழுஞ்சொருக்கா கவனிங்க. ஒரு இலக்கம் 3ஆல் வகுபடும் என்றா என்ன சொல்லுவீங்க? ஒரு இலக்கம் 3ஆல் வகுபடும். இப்போ 27 3ஆல் பிரிபடும்.
இன்னத்தை வச்சு நாங்கள் 27 தெரியும். இப்போ 5527 பிரிவெடுமா. அப்போ அதுக்கு என்ன செய்கிறேன்டா, முதல்ல ஒரு எண்ணின் இலக்க சுட்டியை பார்க்குறது. இப்போ இலக்க சுட்டியண்டா இப்போ 5252 ഇതിൻ്റെ இலக்க சுட்டியண்டா இதை கூட்டி வாரம். 5 2 கூட்டினா 7, 7 5 12, 12 2 14, 14 1 சக 4 5. சரிதான். அப்போ 5 தான் 5252 இலக்க சுட்டி. அப்போ 5 3ஆல் வகுபடாது. ஆகவே 5252 3ஆல் வகுபடாது. அப்போ அந்த இலக்க சுட்டி 3ஆல் வகுபடக்கூடியதா என்ன 3. சரிதான். இப்போ 3ஆல் வகுபடக்கூடிய மாதிரி வந்தால் தான் அந்த எண் 3ஆல் வகுபடும். சரியா? ரைட். அப்போ இங்கே கவனிங்கோ. இப்போ இந்த 5 இலக்கத்தையும் எடுத்தால், இப்போ நான் சும்மா ஒரு எண்ணை எழுதுகிறேன். 112,345. சரி, 5 இலக்கத்தையும் பாவிச்சிடும். அந்த கேட்ட கேள்வி 4 இலக்க எண்கள். இது 3ஆல் பிரிபடுமா? 1 2 3 3 மாறினாலும் 10 5 15, 1 5 6. அப்போ இலக்க சுட்டி 6 3ஆல் வகுபடும். அப்போ இதுவும் 3ஆல் வகுபடும். அப்போ இது 3ஆல் வகுபடும். சரி, இப்போ 4 இலக்க எண்கள்ண்டா இந்த இலக்கத்தில் ஒன்றை அப்புறப்படுத்தணும். இதை அப்புறப்படுத்தினா 3ஆல் வகுபடும். எங்களுக்கு தெரியும். இப்போ இலக்க சுட்டி 3ஆல் வகுபடக்கூடிய இருக்கணுமா இருந்தால் இந்த 3 அப்புறப்படுத்தினா தான் 3ஆல் வகுபடும். 3 அப்புறப்படுத்தினா 1 2 3 4 7 5 12, 1 2 3. ஆகவே இந்த 3 தவிர்ந்த ஏனைய இலக்கங்களை பாவித்து உருவாக்குற எண்கள் எல்லாம், அந்த 4 இலக்க எண்கள் எல்லாம் சரிதான் 3ஆல் வகுபடும். ஏனென்றால் அதிൻ്റെ இலக்க சுட்டி சரிதான் 1 2 3 4 7 7 5 12 3ஆக இருக்கும். அப்போ எல்லா எண்களின் இலக்க சுட்டியும் 3. 3 தவிர்ந்து எடுக்கிற எண்களின். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அப்போ இதில் நாங்கள் ஒரு வசனம் எழுதுவோம். ஆகவே 3 தவிர்ந்த ஏனைய இலக்கங்களை பயன்படுத்தி உருவாகும் 4 இலக்க எண்கள் எல்லாம் 3ஆல் வகுபடும். அப்போ 3 விட்டாச்சு. இப்போ 4 பட்டி போடுவோம். இப்போ இதை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? 4. இதை நிரப்புறதுக்கு 3. இதை நிரப்புறதுக்கு 2. இதை நிரப்புறதுக்கு 1. அப்போ 24 எண்கள் இருக்கும். சரிதான் 3ஆல் வகுபடக்கூடிய மாதிரி. இதில் 24 4 இலக்க எண்கள் இருக்கும் 3ஆல் வகுபடக்கூடிய மாதிரி. அப்போ அதுதான் முதலாவது கேள்வி. 2வது கேட்டு கிடக்கு. அந்த இதில் ஒரு இலக்கத்தை விட்டுட்டு உருவாகிற அந்த 4 இலக்க எண்களில் 4ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை. சரி, ஒரு இலக்கம் 4ஆல் வகுபடும்ண்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உதாரணமாக 5272 4ஆல் பிரிபடுமா? இதுக்கு என்ன முடிவண்டா, இந்த கடைசி 2 இலக்கங்களால் உருவான அந்த 72 அது 4ஆல் பிரிபட்டால் முழு எண்ணும் 4ஆல் பிரிபடும். கடைசி 2 இலக்கங்களால் குறிக்கிற அந்த எண் 4ஆல் வகுபட்டால் அந்த முழு எண்ணும் 4ஆல் வகுபடும். இப்போ 72 4ஆல் வகுபடும். ஆகவே 5272 4ஆல் வகுபடும். இங்கே நீங்கள் வேறு ஏதும் எண்களும் எழுதலாம். எல்லாம் வகுபடும். எல்லாம் 4ஆல் வகுபடும். சரிதான். அப்போ சரி, அப்போ இங்கே பார்ப்போம். சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. இப்போ இறுதி 2 இலக்கமும் 1 2 என முடிவடைதல்.
வகை உண்டு. சரிதான். இறுதி இரு இலக்கங்கள் ஒன்று ரெண்டு என இருத்தல் என அமைதல். ரைட். அப்போ கடைசி ரெண்டு இலக்கமும் முடியேக்க ஒன்று ரெண்டு முடியும். அப்படி எத்தனை எண்கள் உருவாக்கலாம்? இங்கே பாருங்க. அப்போ இதில் 4 பட்டி போடுவோம். ஒன்று ரெண்டு முடியும். இப்போ இதை தெரிகிறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? ஒன்றை தெரியல, ஏன் அது இதுக்கண்டு ஒதுக்கியாச்சு. ரெண்டையும் தெரியல, இதுக்கண்டு ஒதுக்கியாச்சு. மிச்சமாக உள்ள 3 4 5 உள்ள 3 இலக்கத்தில் இதையும் தெரியலாம். அப்போ 3 வழி இருக்கு. சரிதான், 3 வழி இருக்கு. அடுத்ததை நிரப்புறதுக்கு இங்கே 2 போட்டுது, இதுக்கு நிரப்பினது உண்டு 3 போட்டுது, 2 வழி இருக்கு. இதன் நிரப்புறதுக்கு ஒரு வழி, இதன் நிரப்புறதுக்கு ஒரு வழி. அப்போ இப்படி 1 2 முடிகிற 6 எண்கள் இருக்கு. 1 2 முடிகிற 6 எண்கள் இருக்கு. சரியா? இதே மாதிரி வகை 2 வேறு எப்படி முடியலாம்? வகை 2 ஒன்றோட வேற வேறா ஒரு ஒழுங்கில் எடுங்கும், இல்லாட்டி தவற விட்டுருவீங்க. 1 2 சரி. இனி 2 4 சரி. அப்போ இறுதி 2 இலக்கங்கள் 2 4 என அமைதல். இப்போ இதுவும் இதே மாதிரி தானே வரப்போகுது. சரிதான். இதில் 2 இதில் 4 வரப்போகுது. அப்போ இதுவும் எத்தனை ரெண்டு வரும்? 6. வேறு வகை 3 இறுதி 2 இலக்கங்கள். சரிதான். 2 4 பார்த்துனாங்க. சரிதான். அடுத்தது 3 பார்த்தோம்னா 3 2 என அதுவும் 6 தான் வரும். வேறு 4 ஒன்றும் பெறாது. 41 42 43 45 ஒன்றும் பெறாது. அடுத்து 5 பார்த்தீங்களா 52 வரும். அப்போ 4 இறுதி 2 இலக்கம் 5 2 என அமைதல். இது 6. ஆகவே 4ஆல் வகுபடுற மொத்த எண்கள் 4ஐயும் கூட்டி விட்டால் சரி. சரிதான். அப்போ 24 எண்கள் என்று வரும். சரியா? அவை 4னால் வகுபடும் 4 இலக்க எண்கள் 6 சக 6 சக 6 சக. இதில் ஏன் கூட்டின் நாங்கள் பெருக்காம இங்கே அல்லது இறுதி 2 இலக்கங்கள் 1 2 என முடியலாம், அல்லது 2 4 முடியலாம், அல்லது 3 2 முடியலாம், அல்லது 5 2 முடியலாம். அல்லது வந்தபடியாக தான் இதில் கூட்டினாங்க. சரிதான். இதில் ஏன் பெருக்கினாங்க? இது உம்மண்டு வந்தபடி அண்டா பெருக்கோணும், ஓரண்டா கூட்டோணும். சரியா? ரைட். அப்போ 4னால் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை கண்டுட்டோம். அடுத்ததா 3ஆவதாக கேட்டு கிடக்கு 12னால் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை. ஒரு இலக்கம் 12ஆல் வகுபடணும்ன்றா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும், ஒரு இலக்கம் 3ஆலையும் 4ஆலையும் வகுபட்டால் கட்டாயம் 12ஆல் வகுபடும். சரிதான். ஏனெண்டா 3 4 பொது காரணிகளுள் சரிதான் 3 4 பொது காரணிகள் பெரியது எத்தனை? 1. சரிதான். ஆகவே 3ஆல் 4ஆலையும் வகுபட்டா கட்டாயம் 12ஆல் வகுபடும். சரியா? ரைட். அப்போ இப்போ நாங்கள் 3ஆலையும் 4ஆலையும் வகுபடும் எண்களை பார்ப்போம். 3ஆல் வகுபடணும்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் 3 இலக்கம் பெறக்கூடாது. 4ஆல் வகுபடணும்னா இறுதி 2 இலக்கம் இதே மாதிரி அமையணும். அப்போ 3 தவிர்ந்த அப்போ இது வராது. என்ன 3 தவிர்ந்தா அப்போ இது வரா. என் 32 முடியுது.
அப்போ மிச்ச 3 வகையும் பெறும். இப்போ இதில் இலக்கங்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டுது. அப்போ சரி இங்கே பாருங்க, இந்த வகை வராது, வகை 3 வராது. ஏனெண்டா 3 இலக்கம் எடுத்தோம்னா எங்களுக்கு அது 3ஆல் சரிதான் வகுபடக்கூடாது, வகுபடணும். ஆகவே 3 இலக்கத்தை நாங்கள் எடுக்கலாம். சரி, அது முதல் பார்த்துட்டோம். இப்போ கவனிங்க, இறுதி 2 இலக்கங்கள் 1 2 என அமைதல். அப்போ 1 2 அமையணுமெண்டா இப்போ ஒரு பெட்டி போடுங்க, 3 பெட்டி 1 2 என அமையணும். அப்போ இதை தெரிகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது? இப்போ 3 2 இலக்கம் இல்லை. ஆகவே சரிதானே 1 தெரியலாது, 2 தெரியலாது, 4 அல்லது 5. இப்போ 2 வழி தான் இருக்குது. அடுத்த தெரிகிறதுக்கு ஒரு வழி, அடுத்தது உண்டு, அடுத்த உண்டு. அப்போ 2 வழி தான் இருக்கு. இதுகளும் அதே மாதிரி எல்லாம் 2 வழி. அப்போ 2 சக 2 சக 2. ஆகவே 6 எண்கள்லாம் இருக்குது 12ஆல் வகுபடக்கூடிய எண்கள். இப்போ நாங்கள் 12ஆல் வகுபடக்கூடிய எண்களுக்கு என்ன பார்த்து நாங்கள் 3ஆலையும் வகுபடணும், 4ஆலையும் வகுபடணும். 3ஆல் வகுபடணுமெண்டா அது முதல் பார்த்துட்டோம், 3 2 இலக்கம் வரக்கூடாது. அப்போ 3 2 இலக்கத்தை அப்புறப்படுத்தியாச்சு. 4ஆல் வகுபடணுமெண்டா இறுதி 2 இலக்கமும் 4ஆல் வகுபடணும். அப்போ என்ன 1 2 முடியணும், 2 4 முடியணும், 5 2 முடியணும். 3 2 இல்லாதபடியாகத்தான் இந்த 3 தொடங்குகிற 32 வரையில் 3 2 முடிகிற எண்கள்ன்றது நான் எழுதேன். சரி, சரியா? ஆகவே அடுத்த கேள்விக்கு போவோம். கவனிங்க பிள்ளைகளே, இந்த இதில் ஒரு தியரி ஒன்றை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ நான் கேட்குறேன் என்னண்டா, இப்போ 4 இலக்கங்கள்ண்டா இப்படி எழுதிட்டோம். இப்படி இலக்கங்களின் கூடவாக இருந்தால் நான் இந்த பெட்டியை கூட்டி கொண்டு போகிறதா? இப்போ இதுக்கு ஜென்ரலாக ஒரு முடிவு வேணும். சரி, அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு தேற்றம் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன முடிவுண்டா, சரி இங்கே கவனிங்க. இப்போ எண் பொருட்கள் இருக்கு. இந்த எண் பொருட்களில் எல்லாம் வேறு வேறு பொருட்கள், ஒரே மாதிரி பொருளில் எண் பொருட்கள் இருக்கு. இந்த எண் பொருட்களில் தடவைக்கு 6 பொருட்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை, அதின் குறியீடு என்பிஆர். அது என்னத்துக்கு சமனண்டா என் ஃபேக்டோரியலின் கீழ் வித்தியாசம் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரிதானே? இது ஒரு முக்கியமான முடிவு. வேறு வேறான எண் பொருட்களில் இருந்து தடவைக்கு 6 பொருட்களை எடுத்து செய்யப்படும் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை என்பிஆர் ஆனது என்பிஆர் சமன் n ஃபேக்டோரியலின் கீழ் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் என்பதால் தரப்படும். சரியா? இது இலகுவாக நிறுவலாம். எங்கள்கிட்ட எண் பொருட்கள் இருக்குது, சரிதான், அதில் தடவைக்கு 6 பொருட்களை நாங்கள் எடுத்து வரிசை மாற்றம் செய்யணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இப்படி ஒரு 6 பெட்டி போடுறேன். இது முதலாவது பெட்டி, இது 2வது பெட்டி, இது 3வது பெட்டி, இப்படியே போய் இது கடைசி 6வது பெட்டி. அப்போ எண் பொருட்களில் 6 பொருட்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை இன்னத்துக்கு சமனாக வருமெண்டா எண் பொருட்களில் 6 பொருட்களை எடுத்து இந்த 6 பெட்டிக்குள்ள நிரப்புறதுக்கு சமன். எண் பொருட்களை இந்த 6 பெட்டிக்குள்ள எத்தனை வழியில் நிரப்பலாம்ன்ற அந்த எண்ணிக்கைக்கு சமன். சரி, இப்போ முதல் சொன்ன மாதிரி என்னட்ட எண் பொருட்கள் இருக்குது, எண் பொருட்கள் இருக்குது, எல்லாம் வேறு வேறு பொருள். முதலாவது பெட்டியை எத்தனை வழியில் நிரப்பலாம்? எண்
முதலாவது பெட்டியை என் வழியில் நிரப்பலாம். சரிதான், இந்த பொருளை போடலாம் இந்த பொருளை போடலாம்னு என் பொருள் இருக்குது. அப்போ என் வழியில் நிரப்பலாம். முதலாவது பெட்டி நிரப்பியாச்சு. நிரப்பினா பிறகு ரெண்டாவது பெட்டியை நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? ஒன்று குறையும், n-1 வழிகள் இருக்கும். அப்போ ரெண்டாவது பெட்டியை நிரப்புறதுக்கு n-1 வழி. இதே மாதிரி மூன்றாவது பெட்டி என்றா n-2. இதே மாதிரி ஆறாவது பெட்டி என்றா மூன்றாவதுண்டா இதில் 2 வருது, எண்ணிலேருந்து 2 கழிக்கிறோம். ரெண்டாவதுண்டா எண்ணிலேருந்து 1 கழிக்கிறோம். ஆறாவதுண்டா எண்ணிலிருந்து r-1 கழிக்கும். இதை சுருக்கினா n-r+1. சரி, அப்போ அடிப்படை கோட்பாடு ஆர் பெட்டியையும் நிரப்புற வழிகள். அப்போ ஆர் பெட்டியையும் நிரப்பும் வழிகள் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பெருக்கப்படும். அப்போ என்ன, n தர n-1 தர n-2 தர அப்படியே வந்து n-r+1. சரியா? இப்போ இதில் ஒரு சுருக்கல் செய்யலாம். இங்கே பாருங்க, நான் இதில் மேலே எழுதுகிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் மேலையும் கீழையும் n-r பெருக்குவோம். எங்கள்கிட்ட n × n-1 × n-2 இப்படியே n-r+1 கிடக்கு. இதுக்கு மேலையும் கீழையும் n-r பெருக்கிறேன். சரியா? அப்போ பெருக்கினா இங்கே பாருங்க, n-r ஒன்று தர 2 தர 3 தர அப்படியே சீராக பெருக்கப்பட்டு வந்து n-r பெருக்கிற மட்டும் இருக்கு. இஞ்சால அப்படியே சீராக போகுது, n-r+1 n-r+2 அப்படியே பெருக்கி கடைசி n. அப்போ என்ன எவ்வளோ? 1 இருந்து n வரை உள்ள எல்லா நேர்நிறைவெண்களின் பெருக்கம். அப்போ அதை நாங்கள் n ஃபேக்டோரியல் என்று எழுதலாம். கீழே n-r. சரியா பிள்ளைகளே? ரைட். இப்போ இதுதான் NPR. பி அந்த பெர்முட்டேஷன். சரிதான், n பொருட்கள் எல்லாம் வேறு வேறு பொருட்கள், வேறு வேறான n பொருட்களில் தடவைக்கு r பொருட்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை. அப்போ இது ஈஸியாக ஒரு குறியீடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் முதல் ஒரு கேள்வி பார்த்த நாங்கள் ஏபிசி என்ற 3 எழுத்துக்களில் 3 எழுத்துக்களையும் எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை 3p3. இதை சுருக்கி பாருங்க, என்ன வித்தியாசம்? n ஃபேக்டோரியல் கீழே இந்த வித்தியாசம் வரும் n-r ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் மேலே வரும், கீழே இந்த வித்தியாசம் வரும். 3ல் 3 போனால் 0 ஃபேக்டோரியல். ஏற்கனவே 0 ஃபேக்டோரியல் 1 தான் தானே. 3 ஃபேக்டோரியல் என்றால் 3 தர 2 தர 1, அப்போ 6. அப்போ 6 வரும். 6 வரிசை மாற்றங்கள் நாங்கள் எழுதினாங்க. ஏபிசி சரிதானே, ஏசிபி இப்படியெல்லாம் 6 வரிசை மாற்றங்கள் எழுதினாங்க. அப்புறம் இன்னொரு உதாரணம் பார்த்துனாங்க. ஏபிசி என்ற அந்த 3 எழுத்துக்களில் தடவைக்கு 2 எழுத்துக்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்கள் 3p2 3p2 3 ஃபேக்டோரியல், வித்தியாசம் 1 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் என்ற 6, 1 ஃபேக்டோரியல் உண்டு, அதுவும் 6 தான் வந்தது. சரியா? ரைட். அப்போ ஒரு முடிவு பார்த்துருக்கிறோம், என்ன NPR வேறு வேறான n பொருட்களில் இருந்து தடவைக்கு r பொருட்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை. சரி, இந்த இதில் இருந்து இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிங்க. இங்கே பாருங்க, குறிப்பு n பொருட்களில் n பொருட்களையும் எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை NPN. இன்னத்துக்கு சமன் n ஃபேக்டோரியல், வித்தியாசம் 0 ஃபேக்டோரியல்,
சைபர் ஃபேக்டோரியல் உண்டு, அப்போ n ஃபேக்டோரியல் என்று வரும். இப்போ இது ஒரு முக்கியமான முடிவு. இதை நாங்கள் இனி நேரடியாக எழுதுவோம். இப்போ 10 பொருட்களில் 10 பொருட்களையும் எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றம் என்றால் 10p10 எழுதாமல் 10 ஃபேக்டோரியல் என்று நாங்கள் நேர எழுதுவோம். 5 பொருட்களில் 5 பொருட்களையும் எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை 5 ஃபேக்டோரியல். சரி, அப்போ இந்த குறிப்பு முக்கியமானது. சரியா? ரைட். இப்போ இனி நாங்கள் உதாரணம் 5க்கு போவோம். இந்த உதாரணம் 5 இருக்கா கவனிங்க பிள்ளைகளே. உதாரணம் 5. சரி, எடுகேஷன் என்ற சொல்லில் உள்ள 9 எழுத்துக்களிலிருந்து தடவைக்கு 3ஆக எடுத்து செய்யப்படும் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை. அது ஒரு சின்ன உதாரணம். அப்போ இங்கே பாருங்கோ, இதில் கவனிங்கோ, எல்லாம் EDUCATION எல்லாம் வேறு வேறு எழுத்துக்கள், ஒரே மாதிரி எழுத்து இல்லை. இப்போ 2A இருக்க இல்லை. அப்போ எல்லாம் வேறு வேறு எழுத்து. அந்த வேறு வேறு 9 எழுத்துக்களில் இருந்து தடவைக்கு 3 எழுத்துக்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை 9p3. இதை சுருக்கினா 9 ஃபேக்டோரியலின் கீழ் வித்தியாசம் 6 ஃபேக்டோரியல். இந்த 9 ஃபேக்டோரியலை நீங்கள் என்ன செய்யுங்கோண்டா, 9 இப்படி குறைச்சி கொண்டு போங்க, 8 தர 7, மிச்சம் எல்லாத்தையும் 6 ஃபேக்டோரியல் என்று எழுதணும். இப்போ இந்த 6 ஃபேக்டோரியல் வெட்டுப்பட்டு 9 தர 8 தர 7 மிஞ்சும். அப்போ 9 72 7ஆல் பெருக்கினா 7 14 ஒரு மிச்சம், 7 49 முண்டும் 50 504. சரியா? ராய். அடுத்த உதாரணம் 6வது பாருங்க. உதாரணம் 6வது கேள்வியை பாருங்க பிள்ளைகளே. கொஞ்சம் பெரிய கேள்வி, கவனிங்கோ. 6வது கேள்வியை வடிவ வாசிங்கோ. ஓர் அலுமாரியில் வெவ்வேறான 9 பாடநூல்கள் உள்ளன. இவற்றுள் 4 தமிழ் புத்தகங்கள், 4 தமிழ் புத்தகங்கள், 3 சிங்கள புத்தகங்கள், எஞ்சியவை என்றா அப்போ 2 ஆங்கில புத்தகங்கள். சரி, இவ்வளவு இருக்கு. இந்த 9 புத்தகங்களையும் எடுத்து 9ல் 9ஐயும் எடுத்து நாங்கள் ஒரு தட்டொன்றில் ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கு. அப்போ சில நிபந்தனைகளுக்கு அமைய எத்தனை வழிகளில் இப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம்ன்றது தான் இந்த கேள்வி. சரிதான். முதலாவது சொல்லி கிடக்கு. சரிதான? எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல். ரைட் பிள்ளைகளை இங்கே கவனிங்க. எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் எத்தனை வழிகளில் ஒழுங்குபடுத்தலாம். எவ்வித கட்டுப்பாடும் இல்லையண்டா, இப்போ தமிழ் புத்தகம் உண்டாயிருக்கணும், அல்ல இந்த புத்தகத்து பக்கத்தில் இதுதான் இருக்கணும், அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் விரும்பின மாதிரி உண்டு பக்கத்தில் உண்டை வைக்கலாம். அப்போ எத்தனை புத்தகங்கள்? 9. 9ல் 9ஐயும் எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை 9 ஃபேக்டோரியல். இந்த 9 ஃபேக்டோரியலை நீங்கள் 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 போட்டு பெருக்கி போட்டிங்களா உங்களுக்கு இந்த விட வரும் 362,880. இது நீங்கள் சுருக்கிப்பார் 362,880. இது முதலாவது. 2வது சொல்லி இருக்கிறார், தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கும் வண்ணம். இந்த 4 தமிழ் புத்தகம், நான் எல்லாம் வேறு வேறு புத்தகம் தான், ஆனால் அது தமிழ் மொழி மூல புத்தகம், இது சிங்கள மொழி மூல புத்தகம், இது ஆங்கில மொழி மூல புத்தகம். அப்போ அந்த 4 தமிழ் புத்தகங்களும் ஒன்றாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், கவனிங்க பிள்ளைகளே. இந்த 4 தமிழ் புத்தகம், அதாவது T1 T2 T3
T4 என்று எடுப்போம். சரிதான். மற்ற 3 சிங்கள புத்தகம் S1 S2 S3 என்று எடுப்போம். 2 ஆங்கில புத்தகம் E1 E2 என்று எடுப்போம். சரிதான். 2 ஆங்கில புத்தகம் E1 E2 என்று எடுப்போம். இந்த 4 தமிழ் புத்தகம் உண்டாயிருக்கும். இந்த 4 தமிழ் புத்தகத்தை ஒரு கைத்தால கட்டின மாதிரி யோசிப்போம். இப்போ நாங்கள் வரிசை மாற்றம் செய்தால் இந்த 4 புத்தகம் இதே ஒழுங்கில் அப்படியே மாறும். இந்த விழாம் இஞ்சால போக இந்த S1 இஞ்சால வரும், விழாம் இஞ்சால போக சரி அந்த E1 இஞ்சால வந்து அப்படியெல்லாம் மாறும். சரி, அப்போ இப்போ 4 தமிழ் புத்தகங்களை ஒரு புத்தகம் மாதிரி மாற்றிட்டோம். அப்போ இவ்வளோத்தையும் ஒரு புத்தகமாக கருதி ஒழுங்குபடுத்துகிற வழிகளின் எண்ணிக்கை இங்கே பாருங்க 1 2 இவ்வளோ ஒரு புத்தகம் 1 2 3 4 5 6 அப்போ 6 ஃபேக்டோரியல். இந்த 6 ஃபேக்டோரியல் எண்ணிக்கை எல்லாத்திலையும் இந்த தமிழ் புத்தகங்கள் இதே ஒழுங்கில் தான் இருக்கும். இதே ஒழுங்கில் இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை, அது இந்த ஒழுங்கிலையும் இருக்கலாம். ஆனால் தமிழ் புத்தகம் உண்டாயிருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தகங்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்தலாம். 4 தமிழ் புத்தகங்களை தங்களுக்குள்ள 4 ஃபேக்டோரியல் வழிகளில் ஒழுங்குபடுத்தலாம். சரிதான். அப்போ இது மாறுற அதே நேரத்தில் இந்த தமிழ் புத்தகங்கள் தங்களுக்குள்ளேயும் மாறும். ஆகவே மொத்த எண்ணிக்கை 6 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல். இப்போ இதை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்களா சரிதானே 17,280 வரும். இதை நீங்கள் சுருக்கி பாருங்க 17,280 வரும். சரியா? ரெண்டாவது. மூன்றாவது கேள்வி, ஆங்கில புத்தகங்கள் பிரிந்திருக்கும் வண்ணம். சரிதான். ஆங்கில புத்தகங்கள் பிரிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கை கண்டுறாங்க. இதே மாதிரி ஆங்கில புத்தகங்களும் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையை காணுவோம். மொத்த எண்ணிக்கையில் இருந்து சரிதான் ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையை கழிச்சா மிச்சம் எல்லாத்திலையும் ஆங்கில புத்தகங்கள் பிரிஞ்சிருக்கிறதா இருக்கு. சரி, இப்போ நாங்கள் ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையை காணுவோம். மூன்றாவது, ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கும் எண்ணிக்கை. அப்ப முதல் செய்த மாதிரி என்ன செய்வோம்? ஆங்கில புத்தகம் 2ஐயும் கட்டி விடுவோம். இப்போ இது ஒரு புத்தகம் மாதிரி வந்துட்டுது. இப்போ எத்தனை புத்தகம் இருக்கு? 4 3 7 8 புத்தகம். இந்த ஆங்கில புத்தகங்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்தலாம். தர 2 ஃபேக்டோரியல். சரிதான். அப்போ அப்புறம் சுருக்குவோம். இப்போ இதுதான் ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் வரிசை மாற்றம் செய்கிற எண்ணிக்கை 9 ஃபேக்டோரியல். ஆகவே ஆங்கில புத்தகங்கள் பிரிந்திருக்கிற எண்ணிக்கை இந்த மொத்த எண்ணிக்கையில் இருந்து ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையை கழிச்சு விட்டால் உங்களுக்கு பிரிந்திருக்கிற எண்ணிக்கை வரும். சரிதான். இதை நீங்கள் சுருக்கி பாருங்கோ. 282,240 வரும். 282,240. சரி, அதை செக் பண்ணி பாருங்க. ரைட். சரிதான். அப்போ ஆங்கில புத்தகங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன செய்த நாங்கள் ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையை கண்டு மொத்த எண்ணிக்கையிலிருந்து கழிச்சிருக்கிறோம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி, தமிழ் புத்தகங்கள் ஒன்றாகவும் ஆங்கில புத்தகங்கள் பிரிந்திருக்கும் வண்ணம். தமிழ் புத்தகம் உண்டாயிருக்கணும், ஆங்கில புத்தகம் பிரிஞ்சிருக்கும். சரி, இது எப்படி காணலாம்? ஏற்கனவே நாங்கள் தமிழ் புத்தகம் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கை இங்கே கண்டிருக்கிறோம். தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கை தமிழ் புத்தகத்தை கட்டி போட்டு இங்கே பாருங்க. கட்டினா 1 2 3 4 5 6 6 ஃபேக்டோரியல். இப்போ இந்த இவை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்தலாம். இங்கே பாருங்க,
இது 6 ஃபேக்டோரியல். இவையை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்தலாம் 4 ஃபேக்டோரியல். ஆகவே தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையை கண்டு நாங்கள் 6 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல். சரி, இந்த தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கையில் இவருங்க இப்படி இருக்கும். சில எண்ணிக்கையில் இந்த ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாக இருக்கும், சிங்கள புத்தகம் பிரிஞ்சிருக்கலாம். அப்படி சரிதான். இப்போ சில இதுகளில் இப்படி ஆங்கில புத்தகங்களும் ஒன்றாக இருக்கும். சில இதுகளில் சரி, இந்த தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற இந்த எண்ணிக்கையில் சிலதுகளில் இந்த ஆங்கில புத்தகங்களும் பிரிஞ்சிருக்கும். சிலதுகளில் ஒன்றாக இருக்கும், சிலதுகளில் பிரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற அந்த எண்ணிக்கையில் ஆங்கில புத்தகங்களும் ஒன்றாக இருக்கிற இப்படியான எண்ணிக்கையில கழிச்சு விட்டால் மிச்ச எல்லாத்திலையும் தமிழ் புத்தகங்கள் ஒன்றாகவும் ஆங்கில புத்தகங்கள் பிரிஞ்சும் இருக்கும். இப்போ தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற எண்ணிக்கை தான் நீங்கள் கண்டுறாங்க 17,280 வந்து. அப்போ இனி என்னத்தை காண போகிறோம், தமிழ் புத்தகங்கள் ஒன்றாகவும், தமிழ் புத்தகம் தங்களுக்குள்ள ஒன்றாகவும் ஆங்கில புத்தகங்கள் தங்களுக்குள்ள ஒன்றாகவும் இருக்கும் எண்ணிக்கை. அதுக்கு என்ன செய்யலாம், தமிழ் புத்தகங்களை தங்களுக்குள்ள கட்டுவோம், ஆங்கில புத்தகங்களை தங்களுக்குள்ள கட்டுவோம். இப்போ எத்தனை புத்தகம், தமிழ் புத்தகம் எல்லாத்தையும் சேர்த்து உண்டு, ஆங்கில புத்தகம் எல்லாத்தையும் சேர்த்து உண்டு. அப்போ 2 வேற 3 சிங்கள புத்தகம், இப்போ 5 புத்தகம் இருக்குது. இப்போ 5 புத்தகம் இருக்குது. இந்த 5 புத்தகத்தையும் 5 ஃபேக்டோரியல் வழிகளில் ஒழுங்குபடுத்தலாம். இப்படி மாறுற அதே நேரத்தில் தமிழ் புத்தகம் தங்களுக்குள்ளேயும் மாறலாம். தர 4 ஃபேக்டோரியல், 4 தமிழ் புத்தகம் தங்களுக்குள்ள 4 ஃபேக்டோரியல் வழிகளில் மாறலாம். அப்படி மாறுற அதே நேரத்தில் அந்த 2 ஆங்கில புத்தகம் தங்களுக்குள்ள தர 2 ஃபேக்டோரியல் வழிகளில் மாறலாம். 2 ஃபேக்டோரியல் வழிகளில் அது மாறலாம். சரிதான். அப்போ 5 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல் தர 2 ஃபேக்டோரியல் தான் தமிழ் புத்தகங்கள் ஒன்றாகவும் ஆங்கில புத்தகங்கள் தங்களுக்குள்ள ஒன்றாகவும் இருக்கிற வழிகள். ஆகவே தமிழ் புத்தகங்கள் ஒன்றாக இருக்கிற இந்த எண்ணிக்கையில் இருந்து தமிழ் புத்தகங்கள் ஒன்றாகவும் ஆங்கில புத்தகங்கள் ஒன்றாகவும் இருக்கிற இந்த எண்ணிக்கையை கழிச்சு விட்டால் மிச்ச எல்லாத்திலையும் தமிழ் புத்தகங்கள் ஒன்றாகவும் ஆங்கில புத்தகங்கள் பிரிந்தும் இருக்கும். சரிதான். இதை நீங்கள் சுருக்கினீங்களா 11,520 பேர். அது நீங்கள் சுருக்கி பாருங்க, நான் இது இப்போ மினைக்கடையில் அதோட. சரியா, ரைட். சரி, அப்போ இதோட நாங்கள் நிறைவே செய்து கொண்டு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.